ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த டாபிக் பற்றி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஈக்குவல் சைனை தான் என்னென்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போன ப்ரோக்ராம்ஸில் ஏரியா ஆஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 7 அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூ. அந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இதில் கூட பாருங்கள், நான் பை வேல்யூவை இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை வந்து ஏரியா அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் போட்டிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு அப்படிங்கிற அதே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து என்ன தான் சொல்லி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதோட சின்டெக்ஸ் நம்ம வந்து இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ வேரியபிள் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை வேல்யூவாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே ரேடியஸ் 7ங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிளில் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளில் நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன். அதாவது ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஏதோ வந்து கம்ப்யூட் பண்ணி எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னா இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏதோ ஒரு வேல்யூஸோ இல்லை ஏதோ ஒரு வேரியபிள்ஸையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேட்டர்ஸையோ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணியோ ஆட் பண்ணியோ இல்லை டிவிஷன் பண்ணியோ ஏதோ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபைனலாக ஒரு வேல்யூவை கொண்டு வந்து அதை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். அப்படியும் கொடுக்கலாம். ஸோ இதுவும் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான், இதுவும் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைமல்டேனியஸாக எப்படி வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் ஃபர்தராக. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் டு EduTut சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.